எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது நின்று காரை நிப்பாட்டி எல்லாரும் நல்லா இருக்கிறான்னு பத்திரிகைக்காரர்களை பார்த்து கேட்டிருக்கலாம். அதோட கேட்க வேணாம், இறங்கி நின்று பத்திரிகையாளர்கள் நாளா எப்படி இப்ப உங்களை சந்திச்சு பேசுறனோ அது மாதிரி நின்று பேசியிருக்கலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்க வந்தேன், அவர்கிட்ட இதெல்லாம் விவாதிச்சேன், என்னென்ன கோரிக்கைகள் வச்சேங்கிறத சொல்லியிருக்கலாம். அதுவும் பண்ணல. அதே மாதிரி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவர் தங்கியிருந்த ஹோட்டல்லையாவது பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சு நான் பேசினேன், அமித்ஷா அவர்களுடைய அமைச்சர்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வச்சேன்னு சொல்லிக்கலாம். இந்த மூணுமே பண்ணாம முகத்தை மூடிக்கிட்டு வெளியில வந்ததுனாலதான் இந்த எல்லா பிரச்சனையும். அண்ணன் பழனிசாமி அவர்கள் செய்த இந்த செயல் என்பது மறைக்க முடியாத செயலாகி போச்சு. ஏன்னாட்டா முதல்ல எல்லாம் அதை மறைச்சிடலாம், கண்ணை முடிக்கிட்டோம்னா பூனை கண்ணை முடிக்கிடுச்சுன்னா இருட்டாயிருச்சுங்கிறது மாதிரி கதையா இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம பொறுத்த மட்டும் அண்ணன் பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவர் இவ்வளவு பெரிய சின்னத்தனமான ஒரு செயலை செய்வார்னு யாருமே எதிர்பார்க்கல. அவரை பொறுத்த மட்டும் அவர் அந்த அமித்ஷா அவர்களுடைய காலில் விழுந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா முகத்தை மறைச்சிட்டு போயிருக்க கூடாது. அப்படி போனது என்பது இப்ப மறக்க முடியாத ஒரு படமாக வந்து விட்டது.